கர்நாடகா எஸ்பி ஒருத்தர் அவர் வேணும் நல்லா பேர் கொண்டு ஏதோ ஒரு இது போலீஸ் ஆஃபீஸர் அவரே கொண்டு வராங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க வாழணுன்றது தான் இவ்வளோ நடக்குது. இவங்க வந்து காட்டில் இருக்கக்கூடிய சந்தனக்கட்டைகளோ இல்லை காட்டில் இருக்கக்கூடிய யானை தந்தங்களையோ வெட்டி வெளிநாட்டுக்கு கடத்தி பல கோடி ரூபாய் இவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கிறதுக்கு வந்து இந்த காவல்துறையும் ரேஞ்சர்களும் இடைஞ்சலாக இருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு கொள்கிறோம் அப்படின்ற திட்டமிட இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பமே எப்படின்னா இதுதான். இப்போ சிம்பிளாக போகிறது பெருசாக்குனது யாருன்னு சொன்னால் அரசு காவல்துறையும் ரேஞ்சர்கள் தான் அரசு பெருசாக்குறாங்க. அதன் பிறகு அங்கே மக்கள் நெருக்குதலை கொடுக்குறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. வெள்ளப்பெருடைய கூட்டாளின்னு சொல்லிட்டு அது கர்நாடகா போலீஸ் கொஞ்சம் பேர் அள்ளிட்டு போகிறது, மிச்சம் பேர் தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் பேர் அள்ளிட்டு வருது. இப்படியே மாற்றி மாற்றி வழக்கு போடுறது, அது போடுறது. அதுக்கு பயந்துக்கிட்டு காட்டில் போய் இவங்க வாழ்கிறது தான் வாழ்க்கை. புரியுதுங்களா? இப்போ இவங்க காட்டில் வாழும்போது இவங்களுக்கு சோறு தண்ணி வேணும் இல்லைங்களா? அங்கே இருக்கக்கூடிய என்ன தான் மரம் இதுவாக இருந்தாலும் அங்கே என்ன விளையும் காட்டில் இல்லை. அப்போது அங்கேருந்து அரிசி, பருப்பு, மிளகாய், பச்சை இந்த பொருட்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்களுக்கு பண்டமாற்று மாரி வந்து இவங்க நம்ம கட்டை எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ தந்தத்தை பற்றி நீங்கள் சரி சந்தன கட்டை இப்படி சொல்கிற ஏதோ அவங்க பொருள் எடுத்து வந்து கொடுத்தா அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. சரி லாஜிக்காகவே அதை எடுத்துக்குவோம் அர்ஜுனா. சரி நீங்கள் இந்த தந்தம்லாம் இருக்கீங்கண்ணே, ஆனால் நீங்கள் வேறு பாயண்ணான்னு சொல்லுவாப்பில்ல, நீங்கள் வேறு பாயண்ணா. நாங்கள் எந்த தந்தத்தை எடுத்து வெளிநாடு உள்நாடு யானை செத்து கிடந்துன்னா அந்த தந்தத்தை எடுத்து வச்சுருப்போம். இந்த பயலுக்கு வரானுங்க இல்லை, இவனுக்கு கேப்பானுங்க எடுத்து கொடுத்துருப்போம். செத்துப்போன யானையை வந்து அந்த தந்தங்களை வந்து நாங்கள் அடிக்க வச்சுருப்போம். அதை இவனுக்கு வரானுங்க இல்லை, இந்தமாரி ஊர்லேருந்து வர்றது வந்துட்டு தந்தை எனக்கு அந்த இது வேணும் அது வேணும்னு கேட்டால் அதை எடுத்து கொடுக்குறது. நாங்கள் வந்து அதை வந்து பல லட்சமோ பல கோடியோ, அந்த கோடி லட்சமே அவனுங்களுக்கு தெரியலிங்க. கன்றாவே அதுவே தெரியலையா?